முதல்ல ஒரு தடவை ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். முழுசாக படிக்கணும் வேதத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேதத்தை ஆழமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தியானித்து கொண்டு வரணும். ஒரு அதிகாரத்தை முழுவதுமாக வாசிக்கிறோம். வாசித்து கொண்டே வரும்போது சில வேத வசனங்கள் உங்கள் இருதயத்தை நெருடுகிறதை உங்களால் நல்லா பார்க்க முடியும். அந்த வசனம்தான் அன்றைக்கு உள்ள உங்களுக்கான ஆவிக்குரிய மன்னா. அதை உடனே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால் அந்த வசனத்துக்கு முன்னும் பின்னும் நீங்கள் வாசிக்கணும். பல பேர் என்ன செய்வாங்கன்னா, சில வசனங்களை, குறிப்பாக வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் குறித்து வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வசனத்தினுடைய முழு அர்த்தமும் செய்தியும் அதனுடைய முன்னும் பின்னும் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் அந்த அதிகாரத்தை முழுசாக வாசிச்சிருங்க. அதில் உங்களுடைய இருதயத்தை தொட்ட வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.